கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஆமன الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسله. ஈமான் கொண்டவர்களுடைய தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது அவர்கள் நபிமார்களின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறார். நபிமார்களை நம்பிக்கை கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் இதுவரை எம்முடைய வாழ்க்கையில் அந்த நபிமார்கள் எத்துணை பேர், அவர்கள் எத்துணை பேர் நபியாக அனுப்பப்பட்டார்கள், எத்துணை பேர் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுடைய பெயர்கள் என்ன, அவர்கள் எந்த சமூகத்திற்காக அனுப்பப்பட்டார்கள், அவர்களுடைய தன்மைகளாக குர்ஆனிலே அல்லாஹ் ஒவ்வொரு நபிக்கும் அனுப்பப்பட்ட, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அனுப்பப்பட்ட நபியாக அல்லாஹ் யாரை கூறுகிறான் என்ற விவரங்களை எல்லாம் அறிந்தவர்களாகத்தான் இங்கே நாம் உட்கார்ந்திருக்கிறோமா? எம்மில் எத்துணை பேருக்கு நாம் ஈமான் கொண்டிருக்கின்ற நபிமார்களுடைய பெயர்கள் தெரியும்? அவர்கள் எந்த எந்த சமூகத்திற்காக அனுப்பப்பட்டார்கள் என்ற வரலாறு எம்மில் எத்துணை பேருக்கு தெரியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய இல்மில் தெளிவை தருவானாக. இல்மை கற்பதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வாழ்வில் ஆர்வத்தை ஏற்படுத்துவானாக. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான். மனிதர்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மலக்குகளை படைத்தான். இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களை இந்த பூமியில் வாழ வைத்தான். இதுவெல்லாம் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த படைப்புகள் இவைகள் எல்லாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய இனத்தை, எந்த இனத்தை? மனித இனத்தை இந்த பூமியில் அல்லாஹ் படைக்க நாடி அல்லாஹ் மலக்குகளை அழைத்து கூறினான், வானவர்களை அழைத்தான். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 30வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ, மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً, இந்த பூமியில் நான் ஹலீஃபாவை ஆக்கப் போகிறேன். ஹலீஃபா என்றால் ஒருவருடைய பதவியை நீக்கிவிட்டு ஒருவர் வருவது, ஜின்களை நீக்கிவிட்டு மனிதர்களை கொண்டு வருவது, அல்லது தொடர்ச்சியாக மாறி மாறி வரக்கூடிய சந்ததிகளை ஏற்படுத்த போகிறேன். எனக்கு என்னுடைய தந்தை ஹலீஃபா, அவருக்கு அவருடைய தந்தை ஹலீஃபா, இப்படியே மாறி மாறி வரக்கூடிய சந்ததிகளை இந்த பூமியில் நான் உருவாக்கப் போகிறேன். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அப்போது அந்த மலக்குகள் சொன்னார்கள், காலு அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, இந்த பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற, இரத்தங்களை ஓட்டப் போகின்ற படைப்பையா யா அல்லாஹ் நீ படைக்கப் போகிறாய்? நாங்கள் மலக்குகளாகிய நாங்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று அல்லாஹ்விடத்திலே கேள்வி வைத்தார்கள் மலக்குகள், வானவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், வானவர்களே இதை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் உங்களுடைய ரப்பாகிய நான் அறிந்திருக்கிறேன், இதை குறித்து உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அழைத்து இப்படி ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகப்படுத்துகிறான். ஆம், அல்லாஹ் அந்த படைப்பை படைத்தான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஆதமை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தான். செய்ய மறுத்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் இப்லீஸிடத்திலே கேட்டான். ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதால் படைத்தான்? தன்னுடைய கரத்தால் படைத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதமை அல்லாஹ் படைத்த முறை என்ன? அல்லாஹ் மனித இனத்தை படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஆதம் அவர்களை அல்லாஹ் பல வடிவங்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல முறைகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். சூரத்துல் அம்பியா 30வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, இந்த பூமியிலே உயிரோடு இருக்கின்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் நீரிலிருந்து தான் படைத்தான். அல்லாஹ் தண்ணீரிலிருந்து தான் படைத்தான். சூரத்துல் ஃபுர்கான் 54வது வசனம், வஹுவல்லதி ஹலக மினல் மாஇ பஷரா, அதிலும் குறிப்பாக மனிதர்களை அல்லாஹ் தண்ணீரிலிருந்து தான் படைத்தான். நீரிலிருந்து தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்தான்.
இரண்டாவது சூரத்து ரூமுடைய 20வது வசனம், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُمْ مِنْ تُرَابٍ. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உங்களை மனிதர்களை அல்லாஹ் துராப் காய்ந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது சூரத்து சாஃபா 11வது வசனம், இன்னா ஹலக்னாஹும் மின் தீனின் லாஸிப். அல்லாஹ் களிமண் லாஸிப், கையை உள்ளே முக்கினால் நிலையாக நிற்கும், அப்படி உறுதியான களிமண்ணில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். அல்லாஹ் கூறுகிறான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் ஸல்ஸாலின் மின் ஹமஇம் மஸ்னூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஸல்ஸால் என்றால் களிமண், அதை தட்டினால் ஓசை வரும். அப்படிப்பட்ட ஸல்ஸால் என்றாலே ஓசைதான். அந்த களிமண்ணை தட்டினால் இப்படி ஓசை வரும். இப்படிப்பட்ட ஸல்ஸால் மின் ஹமஇம் மஸ்னூன், மின் ஹம நெருப்பால் சுட்டரிக்கப்பட்ட அந்த மண் கருப்பு நிறமாக மாறுமே. மின் ஹம அல் மஸ்னூன் மாற்றப்படும். இப்படி மாற்றப்படக்கூடிய கருப்பு நிறத்தாலான, மாற்றப்பட்டு கருப்பு நிறத்தாலாகி சப்தம் வரக்கூடிய மண்ணிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துர் ரஹ்மான் 14வது வசனம், ஹலகல் இன்சான மின் ஸல்ஸாலின் கல் ஃபഖார். ஸல்ஸால் ஓசை வரக்கூடிய குழப்பப்பட்ட களிமண். ஸல்ஸால் கல் ஃபഖார் என்றால் ஒரு அந்த பானையை செய்யக்கூடியவன் பேர் என்ன சொல்லுவாங்க? குயவன். அந்த குயவன் செய்யக்கூடிய உறுதியான சுட்ட பாத்திரத்தை போன்று ஆகக்கூடிய அந்த களிமண், அப்படி ஆகிய களிமண் அது தட்டினால் ஓசை வரும். அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். இது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தண்ணிலிருந்து படைத்தான், களிமண்ணிலிருந்து படைத்தான். சப்தம் வரக்கூடிய கருப்பு நிறமாக மாறிய களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். சுட்ட பாத்திரத்தை போன்று மாறக்கூடிய சப்தம் வரக்கூடிய களிமண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தான். ஒவ்வொன்றும் முரண்படுகின்ற வசனங்களா என்றால் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிசை, ஒவ்வொரு வரிசையாக மாற்றி 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 இறுதியாக சுட்ட பாத்திரத்தை போன்று நிலையாக ஆகிய உருவத்தை தட்டினால் ஓசை வரும். அப்படிப்பட்ட ஒன்றிலிருந்துதான் மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ خلق ஆதம் மின் கப்தத்தின் கபதஹா மின் ஜமீஇல் அர்த். பூமியுடைய எல்லா இடங்களிலும் கப்தா ஒரு பிடி எடுக்கப்பட்ட, பூமியுடைய எல்லா இடங்களிலும் எடுக்கப்பட்ட மண்ணில் இருந்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். அதன் காரணமாகத்தான் அந்த பூமியுடைய அந்த தரத்திற்கு ஏற்ப அல் அஹ்மர வல் அபியத், ஒருவர் சிவப்பாக இருப்பார், ஒருவர் வெள்ளையாக இருப்பார், அபியத் அஸ்வத், ஒருவர் கருப்பாக இருப்பார், இரண்டுக்கும் மத்தியில் நிறமுடையவராக இருப்பார். ஒருவர் உறுதி உள்ளவராக இருப்பார், ஒருவர் உறுதியற்றவராக இருப்பார், ஒருவர் தூய்மையானவராக இருப்பார், ஒருவர் தூய்மையற்றவராக இருப்பார். அதுவெல்லாம் அந்த மண்களினுடைய அமைப்பின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த படைப்புகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தெளிவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ஆதமை மண்ணிலிருந்து படைத்தான். ثم جعله طينا, அதற்கு பிறகு அதை களிமண்ணாக அல்லாஹ் ஆக்கினான். அதற்கு பிறகு அதை விட்டு வைத்தான். காய்ந்து கருப்பு நிறமாக மாறக்கூடிய ஓசை வரக்கூடிய களிமண்ணாக அது மாறும் வரை அதற்கு பிறகு அதை கொண்டு அல்லாஹ் வடிவத்தை அமைத்தான் ஆதமிற்கு. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு வைத்தான். அது உறுதியாக சுட்ட பாத்திரத்தை போன்று நிலையாக அந்த உருவம் மாறியதற்கு பிறகு அதுவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டு வைத்தான். இப்லீஸ் அந்த உருவம் செய்யப்பட்டதற்கு பிறகு அதை கடந்து வந்து சொல்லுவான், நீ ஒரு மகத்தான காரியத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே படைத்தான் என்பதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில அறிஞர்களுடைய கூற்றின் அடிப்படையில் அல்லாஹ் ஆதமை பூமியில் படைத்தான், அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்த்தினான், அதற்கு பிறகு மீண்டும் அவரை பூமிக்கு கொண்டு வந்தான். சூரத்துல் பக்கராவுடைய 30வது வசனம் அதற்கு ஆதாரமாக காட்டப்படுகிறது. வஇத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் என்ன கூறினான்? இந்த பூமியில் ஒரு கலீஃபாவை நான் ஆக்கப் போகிறேன் என்று. இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து, வானத்தில் படைத்தான், அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொண்டு சென்றான், அதற்கு பிறகு பூமியில் ஆதம் அனுப்பப்பட்டார். உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமிற்கு மலக்குகள் சுஜூது செய்ததற்கு பிறகு ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்திலே வசியுங்கள் என்று கூறிய வசனத்தை அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்கள்.
மூன்றாவது அறிஞர்களுடைய கருத்து, ஆதமை அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் படைத்தான். ஆதமை அல்லாஹ் சொர்க்கத்தில் தான் படைத்தான். அதற்கு பிறகு மீண்டும் பூமிக்கு அவர் இறக்கப்பட்டார். அதற்கு என்ன ஆதாரம்? முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், லம்மா ஸவ்வரல்லாஹு ஆதம ஃபில் ஜன்னah, ஆதமிற்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே உருவத்தை வடிவமைத்த பொழுது என்று தெளிவாகவே ஹதீஸ் வரும் காரணத்தால் சொர்க்கத்தில் தான் ஆதம் படைக்கப்பட்டார் என்ற அறிஞர்களுடைய கருத்து வருகிறது. அல்லாஹ் ஆதமை சொர்க்கத்திலே உருவத்தை அமைத்து அவன் நாடிய வரை அல்லாஹ் விட்டு வைத்தான், உயிர் கொடுக்காமல். அப்போது ஷைத்தான் இப்லீஸ் அதை சுற்றி சுற்றி வருவான். என்ன படைப்பு இது, என்ன ஒரு களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறது, இப்படி படுத்திருக்கிறது, இது என்ன என்று இப்லீஸ் சுற்றி சுற்றி அதை பார்த்து வருவான். அதை பார்த்து அதனுடைய வயிற்றின் அமைப்பை பார்த்தவுடன் சொல்லுவான், இது தன்னையே கட்டுப்படுத்த முடியாத படைப்பை, தன்னையே கட்டுப்படுத்த முடியாத படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று இப்லீஸ் சொல்லுவான். இப்லீஸ் அதை பார்த்து சொல்லுவான், நான் உன்னை மிகைத்து விட்டால் படைப்பில் நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், நீ என்னை மிகைத்து விட்டால் ஒருபோதும் நான் கட்டுப்பட மாட்டேன். எப்போது? ஆதமிற்கு உயிர் கொடுப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய உள்ளத்தில் எதை சுமக்கிறான் இப்லீஸ்? பெருமையை சுமக்கிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், பெருமையை இப்லீஸ் சுமக்கிறான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ரூஹை ஊதினான். தன்னுடைய ரூஹ் என்றால் என்ன புரிந்து கொள்ளக்கூடாது? அல்லாஹ்வுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் படைத்த ரூஹ் என்ற படைப்பை அல்லாஹ் ஊதினான். அல்லாஹ் படைத்த ரூஹ் என்ற படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதினான். தன்னுடைய ரூஹ் என்று அல்லாஹ் எதை கூறுகிறான்? பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடு. அப்படி அல்லாஹ்வுடைய வீடா அது? நாக்கத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய ஒட்டகமா அது? அதற்குரிய மதிப்பிற்காக அல்லாஹ் தன்னையும் இணைத்து சொல்கிறான். அது போல்தான் தன்னுடைய ரூஹ் என்றால் அல்லாஹ் படைத்த ரூஹை, ஒரு படைப்பை அல்லாஹ் ஊதினான். இன்று பலர் அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ரூஹ் தான் உடலில் எல்லாவற்றிலும் பரவி இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கிறது என்று சில வழிகட்ட இயக்கங்கள், வழிகட்ட கொள்கையுடையவர்கள் கூறுவது போல கிடையாது. ரூஹ் என்பது படைப்பு. அந்த படைப்பில் இருந்து அல்லாஹ் ரூஹை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஊதினான். அந்த ரூஹ் தலையில் முதலிலே செலுத்தப்பட்டது. அல்லாஹு அக்பர். ஆதமை அல்லாஹ் எப்படி படைக்கிறான் பாருங்கள். அப்படி உருவம் அமைக்கப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய கரத்தால் அல்லாஹ் அந்த உருவத்தை வடிவமைக்கிறான். மனிதர்களை படைத்தவன் தன்னுடைய கரத்தால் உருவங்களை வடிவமைத்தான். மனிதர்களை படைத்து தலையில் ரூஹை செலுத்தினான். அது உடலெல்லாம் பரவியது. ரூஹ் வந்தவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தும்பினார். தும்பியவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினார். மனிதன் இந்த பூமியில் பிறந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் பதில் கூறினான், இர்ஹமுக ரப்புக், உன் ரப்பு உனக்கு அருள் செய்யட்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே மனிதர்கள் படைக்கப்பட்ட பொழுது ஆதம் பயன்படுத்திய வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன? அந்த ரப்புடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று. அதனால் தான் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அருளோடு இந்த உலகம் முடியும் வரை வாழ்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து உயிர் கொடுத்து எழுப்பியதற்கு பிறகு ஆதம் பார்த்தார். அவரை சுற்றி இருந்த படைப்புகளை எல்லாம் பார்த்தார். முதலாவது அல்லாஹ் கட்டளையிட்டான், ஆதமே நீ செல், அங்கே மலக்குகள் இருப்பார்கள், அவர்களுக்கு சலாம் கூறு. அவர்கள் பதில் சலாம் கூறுவார்கள். அதுதான் உன்னுடைய சமூகத்திற்கும் உனக்கும் முகமனாக அமையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஆதமை அல்லாஹ் 60 திராஅன் 60 முழமுடைய உயரமுடைய படைப்பாக அல்லாஹ் படைத்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறினான், ஆதமே செல், அங்கே இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு சலாம் சொல். அப்போது சென்றார். அவர் சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போது மலக்குகள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹ். வ ரஹ்மத்துல்லாஹ் என்ற வார்த்தையையும் சேர்த்து சொன்னார்கள். இதுவெல்லாம் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து வருபவை. அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாந்தி உனக்கு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உன் மீது இறக்கட்டும் என்று அந்த மலக்குகள் பதில் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பேச கற்றுக் கொடுத்தான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்தான். எல்லா படைப்புகளுடைய பெயரையும் அல்லாஹ் அந்த ஞானத்தை இயற்கையாகவே ஆதமிற்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான். சூரத்துல் பக்ராவுடைய 31, 32, 33 வசனங்கள் அல்லாஹ் கூறுகிறான், வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதமிற்கு அல்லாஹ் எல்லா பெயர்களையும் அறிவித்து கொடுத்திருந்தான்.
ثم عرضهم على الملائكة. ஆதமிற்கு அறிவித்து கொடுத்த அந்த படைப்புடைய அந்த பெயர்களை, அந்த படைப்புகளை மலக்குகளுக்கு முன்னால் காட்டினான். மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கூறினான், நீங்கள் கூறுங்கள் இதனுடைய பெயர்களை என்று, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால். அப்போது மலக்குகள் சொன்னார்கள், சுப்ஹானக் லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், நீ கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர எங்களிடத்திலே வேறு கல்வி கிடையாது. அதற்கு பிறகு ஆதமை கூறினான், ஆதமே நீ அறிவியுங்கள் இந்த பெயர்களை. அப்போது அந்த ஆதம் ஒவ்வொரு படைப்புடைய பெயரையும் அறிவித்த பொழுது மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கூறினான், அலம் அகுல்லக்கும், உங்களுக்கு நான் சொல்லவில்லையா, இன்னி அஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளுடைய மறைவானவற்றை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் வெளிப்படுத்துகின்ற மறைமுகமாக்குகின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு நான் கூறவில்லையா என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். அவர்களுக்கு படைப்புகளுடைய இல்மை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அதற்கு பிறகு ஆதமை அல்லாஹ் நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் இந்த உலகம் அழியும் வரை படைக்கப்பட போகின்ற எல்லா படைப்புகளையும் பின்னால் அனுபவிக்க செய்தான். அல்லாஹ் கூறுகிறான், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ. சுப்ஹானல்லாஹ், அங்கே நாம் இருந்திருப்போம், நீங்கள் இருந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே மறுமை வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களும் ஆதமிற்கு பின்னால் நிறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அப்போது நிறுத்தப்பட்டு அவர்களிடத்திலே அவர்களையே அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி, ஒவ்வொருவரையும் அவர்களையே சாட்சியாக மாற்றி அல்லாஹ் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள் நபியே. அல்லாஹ் என்ன உடன்படிக்கையை மூடு எடுத்துக்கொண்டான் தெரியுமா? அலஸ்த பி ரப்பிக்கும். அல்லாஹ் கேட்டான், நான் உங்களுடைய ரப்பாக இல்லையா? என்ன சொல்லுவோம்? பலா ஷஹிதுனா, ஆம் யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய ரப், அதற்கு நாங்கள் சாட்சி கொடுக்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், ஏன் இப்படி நாம் நினைவுபடுத்துகிறோம் தெரியுமா? மறுமை வந்தவுடன் நாங்கள் அதை குறித்து அறிந்திருக்கவில்லையே என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது. அல்லது எங்களுடைய முன்னோர்கள் எதை வைப்பவர்களாக இருந்தார்கள், நாங்கள் அவர்களுடைய சந்ததிகள், அவர்கள் வழிகட்டதால் தான் நாங்களும் வழிகட்டோம் என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது என்பதற்காக அந்த உடன்படிக்கையை ஆதமிடத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது உங்களிடத்திலே செய்த உடன்படிக்கையை குர்ஆன் இறக்கப்பட்டவுடன் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த உடன்படிக்கையில் உறுதியை தருவானாக. அந்த நிலையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஆதமை அல்லாஹ் படைத்தவுடன் அவருடைய முதுகை அல்லாஹ் தடவினான். அந்த முதுகிலிருந்து இந்த உலகத்திலே அவருடைய சந்ததிகள் எல்லாம் வெளிப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்டார் ஆதம், யா ரப், இவர்கள் யார்? அல்லாஹ் கூறினான், இவர்கள் எல்லாம் உன்னுடைய சந்ததிகள் ஆவார்கள். அப்போது வெளிச்சத்தோடு ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். அல்லாஹ்விடத்திலே ஆதம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இவர் யார்? அல்லாஹ் கூறினான், இவர்தான் உம்முடைய சமூகத்தில் இறுதி காலங்களில் வரக்கூடிய நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், அவருடைய வயதாக நீ எதை ஆக்கி இருக்கிறாய்? அப்போது அல்லாஹ் கூறினான், 60 சனா, 60 வருடங்கள் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்நாள். அப்போது கேட்டார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய வயதில் 40 அவருக்கு கொடுத்து 100 முடித்து விடேன். சுப்ஹானல்லாஹ், ஒரு தந்தையுடைய இரக்க குணத்தை பாருங்கள். என்ன சொன்னார்கள்? என்னுடைய வயதிலிருந்து 40 கொடுத்து அதை 100 பூர்த்தி செய்ய அல்லாஹ். அப்படியே அது ஆக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து, அல்லாஹ் மலக்குகளுக்கு அறிமுகப்படுத்தி, வானத்தில் இருந்த படைப்புகளுக்கு அறிமுகப்படுத்தி, உலகத்திலே அல்லாஹ் படைக்கப் போகின்ற எல்லா பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்து, ஆதமுடைய சந்ததியிடத்திலே வாக்குறுதியை படைத்ததற்கு பிறகு அல்லாஹ் வாங்கி மலக்குகளை அழைத்தார். வாருங்கள் மலக்குகளே, வாருங்கள் வானத்தில் உள்ளவர்களே, எல்லோரும் வாருங்கள் என்று கூறி அல்லாஹ் கூறினான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 50வது வசனம் அதை சொல்லுகிறது, وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. ஆதமிற்கு மலக்குகளாகிய நீங்கள் எல்லோரும் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ. எல்லோரும் சஜ்தா செய்தார்கள், இப்லீஸை தவிர. كَانَ مِنَ الْجِنِّ. அவன் மலக்கல்ல, ஜின் அவன். فَفَسَقَ عَنْ أَمْرِ رَبِّهِ. ரப்புடைய கட்டளைக்கு அவன் மாறு செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, சுருக்கமாக இந்த வசனத்துடைய சட்டங்கள் என்ன? அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிட்டான் என்றால் அங்கே இருந்த எல்லா மலக்குகளுக்கும் தான் அந்த கட்டளை. இரண்டாவது என்ன? மலக்குகளை பார்த்துதான் அல்லாஹ் கூறினான் சுஜூது செய்யுங்கள் என்று.
இப்லீஸை பார்த்து கூறவில்லையே, ஏன் இப்லீஸ் சுஜூத் செய்ய வேண்டும் என்று ஒருவர் கேட்டால், அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபுடைய 12வது வசனத்திலே இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், قال ما منعك الا تسجد اذ امرتك. உனக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஏன் இப்லீஸே சுஜூது செய்ய மறுத்தாய்? இப்லீஸை பார்த்து அல்லாஹ் என்ன கேட்டான்? இப்லீஸே, உனக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட பொழுது ஏன் நீ சுஜூது செய்ய மறுத்தாய்? அப்ப அந்த கட்டளை யாருக்கும் தான்? இப்லீஸுக்கும் தான். மூன்றாவது, இந்த சுஜூது என்ன? அல்லாஹ்விற்கு தானே சுஜூது செய்ய அல்லாஹ் கட்டளையிட வேண்டும். ஏன் மலக்குகளை ஆதமிற்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றால், இந்த சுஜூத் இரண்டு அடிப்படைகளை கொண்டு உலமாக்களிடத்திலே பதியப்படுகிறது. ஒன்று, இது ஒரு கட்டளை தான். இந்த கட்டளையை மலக்குகள் நிறைவேற்றுவதன் மூலமாக இதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை அவர்கள் அடையலாம். இரண்டாவது, இது சுஜூது தஹிய்யா, கண்ணியத்திற்காக மரியாதைக்காக செய்யப்படுகின்ற சுஜூத். இந்த சுஜூத் எம்முடைய சமூகத்திற்கு முன்னால் இருந்த எல்லா நபிமார்களுடைய சமூகத்திற்கும் இருந்தது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சமூகத்தை தவிர. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை அரிசின் மேலே உயர்த்திவிட்டு ஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவர்கள் சுஜூதில் விழுந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அந்த சுஜூத் என்ன? அந்த சுஜூத் மரியாதைக்காக செய்யப்படுகின்ற சுஜூத். இந்த சுஜூதை தான் அல்லாஹ் மலக்குகளை ஆதமிற்கு செய்யுமாறு கட்டளையிட்டார். இதில் ஒரு இணை வைப்பும் ஏற்பட போவது கிடையாது. நான்காவது, ஏன் ஆதமிற்கு சுஜூத்? ஏன் இந்த சுஜூத்? ஒன்றாவது, ஆதமுடைய கண்ணியத்தை மலக்குகளுக்கு அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. இரண்டாவது, மலக்குகள் அல்லாஹ்விற்கு பணிகிறார்களா, அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களா என்று சோதிப்பதற்காக. ஏன் அவர்கள் தான் என்ன சொன்னார்கள்? மனிதர்களை படைக்கும் பொழுது குழப்பம் விளைவிக்கின்ற, ரத்தங்களை ஓட்டப் போகின்ற படைப்பையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்களே, அந்த ஒரு சோதனைக்காக. மூன்றாவது, இப்லீஸுடைய உள்ளத்தில் இருந்த பெருமையை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவதற்காக. என்ன சொன்னான்? சுஜூத் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, யா அல்லாஹ், நான் அன கைரும் மின்ஹு, அவனை விட உயர்ந்தவன் நான். خلقتني من نار وخلقته من طين, களிமண்ணில் இருந்து அவனை படைத்திருக்கிறாய், நானோ நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டவன், நான் உயர்ந்தவன். சுப்ஹானல்லாஹ். இந்த பெருமை அவனை காஃபிராக மாற்றியது. இந்த பெருமை யாராக மாற்றியது? அவனை. அவன் செய்தது இந்த ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் இப்லீஸ் காஃபிரானான். மீண்டும் சொல்லவா? இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் காஃபிரானான். மீண்டும் சொல்லவா? இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததால் காஃபிரானான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தால் யார் அவர்கள்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவன் யார்? அவன் ஜின் இனத்தில் உள்ளவன். இப்ப இந்த சுஜூதைத்தான் இப்லீஸுக்கும் மலக்குகளுக்கும் ஆதமிற்கு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். இப்லீஸ் மறுத்தான், புறக்கணித்தான். அல்லாஹ் கூறினான், நான் கட்டளையிட்ட பொழுதும் நீ சுஜூத் செய்யாத காரணத்தால் வெளியேறு, உன்னுடைய பெருமை உன்னை அழிக்கட்டும், வெளியேறு, மறுமை வரை என் சாபம் உண்டாகட்டும் உனக்கு. அப்போது கேட்டான், யா அல்லாஹ், அவகாசம் கொடு, உன்னுடைய படைப்பாகிய இந்த மனிதர்களை முழுவதுமாக வழிகெடுப்பதற்காக எனக்கு அவகாசம் கொடு. அவர்களுடைய மேல், கீழ், வலப்புறம், இடதுபுறம் என எல்லா புறங்களிலும் அவர்களை வழிகெடுத்து முழுவதையும் நரகத்திலே ஆக்கக்கூடிய திட்டத்தை நான் செய்வதற்கு மறுமை வரை அவகாசம் கொடு. அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான். மனிதர்களுக்கு சோதனையாக, மனிதர்களுக்கு பரீட்சையாக.